ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரிஃப் பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்ட் டைம் ஜாப்க்காக உங்களுக்கான இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கம்பெனி சார்பாகவும் அதில் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சக்ஸஸ் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உலகத்தில் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்களை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு 4 வழிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லைஃப்பில் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டைமை நம்ம கொடுக்கும்போது நமக்கான ஒரு மணி அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம டைம் இட்ஸ் ஈக்குவல் டு மணி தான். நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அதுக்கான இன்கம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியிலையுமே நம்ம கொடுக்கக்கூடிய டைமை பொறுத்து தான் நம்முடைய வருமானம் அப்படின்றது இருக்கும். இப்போது ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய டைமை பொறுத்து தான் நம்மளுடைய வருமானம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் இதே உலகத்தில் பாசிவ் இன்கம் பண்ணக்கூடிய நிறைய கோடீஸ்வரர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் மூலிமா மிக பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம்குள்ளே போக முடியுது. இந்த ஒரு கேட்டகரியில் நம்ம போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸும் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது எடுக்கணும். ஸோ ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மிக பெருசாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் இண்டஸ்ட்ரியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2 விதமான மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஒன்று ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், இன்னொன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடைகளில் நேரடியாக நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஆஃப்லைன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் அப்படின்றது ஸோ 2014 அப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையே நமக்கு தேவையான ப்ராடக்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் மிக பெருசாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் அதே மாதிரி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட நாட்டில் தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது. ஸோ பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்றைக்கி பில்லியன்ஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு கம்பெனியாக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் தான் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இதுவும் சேம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 27 ஜூலை 2018 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி செந்தில்குமார் சார் கம்பெனியோட எம்டியாக இருக்காங்க. ஸோ சி பாபு சார் கம்பெனியோட சிஓவாக இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஒரு 12 எஃப்டிஸ் இருக்காங்க, ஒரு 41 விபிஸ் இருக்காங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக ஒரு 400 பேர் இருக்காங்க, ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. இது தாண்டி தமிழ்நாடு முழுக்க நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 150 பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மேலே இருக்குது. சார் இந்த கம்பெனி லீகலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% லீகல் தான். ஸோ கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு வாங்கின இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விதமான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெளி மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட், ப்ரஷ், கோல்கேட் பேஸ்ட், ஹமாம் சோப் முதற்கொண்டு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மென்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, உமன்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குது, கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் இப்போது நமக்கு என்ன சார் ஒர்க்கு, இந்த கம்பெனியில் என்னென்ன இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கான ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் நம்ம ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணி இந்த கம்பெனியை நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஆமாங்க, இந்த கம்பெனியை நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறது மூலிமா நமக்கு வீக்லி இன்கம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துறாங்க. உங்களுக்கான பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் 3% 30% வரைக்கும் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இது போக பாசிவ் இன்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்க. எஜுகேஷன் ஃப்ரீயாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வீக்லி 600லேருந்து 60,000 வரைக்கும் நம்ம இன்கம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நோ ரினிவல். இந்த இடத்துல நார்மலாக நம்ம ஒரு சிம் கார்டு வாங்கினா கூட நம்ம ரினிவல் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச் ஆஃபீஸுமே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த கம்பெனியில் இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்காக கம்பெனியில் ஒரு 8 வகையான பேக்கேஜஸ் அப்படின்றது வச்சுருக்காங்க. இந்த பேக்கேஜஸில் எனி ஒன் பேக்கேஜை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடச்சிரும். கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராகவும் நம்ம வந்துட முடியும். ஸோ இந்த வாய்ப்புக்குள்ளே நம்ம வர்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் 3 பேக்கேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா சானிடரி நாப்கின் கிட் ஒரு 4700 நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500க்கு நமக்கு சானிடரி நாப்கின் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு 2000 டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்றதையும் கொடுத்துறாங்க. டோட்டல் நமக்கான ரிட்டர்ன் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் ஒரு 4850க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி கார்மெண்ட்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ் சுடிதார் என்னனாலுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2000 ருபீஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 1250க்கு நாப்கின் அப்படின்றதையும் கொடுத்துட்றாங்க. ஒரு 1200 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சராகவும் கொடுக்குறாங்க. டோட்டல் நமக்கான ரிட்டர்ன் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7450 வரும். நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட்டு 4850 மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி பேக்கேஜ் இருக்குது. இன்றைக்கி எந்த வீடாக இருந்தாலும் மளிகை பொருள் அப்படின்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதே ஒரு ப்ராடக்ட்டை கடையை மாற்றி ஒன் டைம் நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா 6500க்கு இந்த ஒரு பேக்கேஜ் நமக்கு கிடச்சிரும். 6300க்கு நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு 2000 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துட்றாங்க. டோட்டல் நமக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 8300 வரும். ஸோ இப்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் சார், நம்ம இந்த கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராக வந்துட்டோம். இப்போ நமக்கு இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, டீம் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, டபுள் அப் இன்கம் கொடுக்குறாங்க, ரீபர்ச்சேஸ் இன்கம் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ஆஃப் இன்கம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் அப்படின்றது, ஸோ யூ அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆக்சஸ் இண்டியான்ற ஒரு கம்பெனியில் கிடைச்ச ஒரு பெனிஃபிட்ஸை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல இன்கம் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்வழி விளம்பரம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரைம் மெம்பராக அந்த பெனிஃபிட்காக உள்ளே வரும்போது லெஃப்ட்டில் ஒரு நபர் ரைட்டில் ஒரு நபர் வராங்க அப்படின்னா அந்த வீக் உங்களுக்கு 600 இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் பண்ணுறாங்க. சேம் டைமில் செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட்டில் வந்த ஃப்ரெண்டும் ரைட்டில் வந்த ஃப்ரெண்டும் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கான இன்கம் அப்படின்றது கம்பெனி கொடுத்துருப்பாங்க. சேம் டைமில் மேலே இருக்க உங்களுக்கு டோட்டலாக மேட்ச் பண்ணி அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் 10 மெம்பர்ஸ் ரைட்டில் 10 மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த வீக் நடந்த பிஸ்னஸ்க்கான கவுண்ட்டு 10 பேர் மேட்ச் ஆகிட்டு ஒரு ஜோடிக்கு 600 அப்படின்னா 10 ஜோடிக்கு உங்களுக்கு 6000 அந்த வீக் இன்கமாக வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப் இன்கம் அப்படின்றதும் இருக்குது. இந்த டபுள் அப் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிங்கிள் ஐடி, ட்ரிபிள் ஐடி, 7 ஐடி கான்செப்ட்டில் நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ இப்படி வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐடி பிளான் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ரெஃபரல் கவுண்ட் ஒரு 16 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் அப்படின்ற 2 இடத்துல 8 நபர்கள் நம்ம பிரித்து கொடுக்கும்போது நம்மளோட இன்கம் அப்படின்றது ஒரு 4800 ருபீஸாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ஜோடிக்கு 600 அப்படின்னா 8 ஜோடிக்கு நமக்கு ஒரு 4800 நமக்கான இன்கமாக கிடச்சிரும். சேம் ஒர்க்கை நம்ம 3 ஐடிஸ் ப்ளேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதே 8 நபர்களை நம்மளோட நேமில் செகண்ட் ஐடியும் தேர்ட் ஐடியும் நம்ம ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 டீம் பிரிஞ்சிருக்கும். சேம் 16 மெம்பர்ஸ் நம்ம இந்த இடத்துல 4 லெக்கில் பிரித்து கொடுக்கும்போது 4 நம்ம பிரித்து கொடுக்கும்போது செகண்ட் ஐடிக்கு ஒரு 2400, தேர்ட் ஐடிக்கு ஒரு 2400, ஃபஸ்ட் ஐடிக்கு நம்ம எந்த ஒர்க்கும் தனியாக பண்ணலை, அந்த ஐடி 5400 இன்கமாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக 3 ஐடிஸ் ப்ளேஸ் பண்ணும்போது எவ்வளோ இன்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1,80,000 வரைக்கும் நம்மளால் இன்கம் பண்ணிக்க முடியும். ஸோ அதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் அப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல 7 ஐடிஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கும் போது பர் ஐடிக்கு 60,000 அப்படின்னா 7 ஐடிஸ்க்கு நம்மளால் ஹையஸ்ட்டாக 4,20,000 வரைக்கும் இன்கம் பண்ணிக்க முடியும். சேம் 16 மெம்பர்ஸ் நம்ம இந்த இடத்துல ரெஃபர் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் இன்கம் ஒரு 17,400 இருக்கும். ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேர் மேட்ச்க்கு தான் இன்கம். ஸோ நம்ம சேம் 16 மெம்பர்ஸை இந்த இடத்துல 7 ஐடிஸ் ப்ளேஸ் பண்ணி வரும்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட 4 ஐடிக்காக மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பேலன்ஸ் 3 ஐடிக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேர் மேட்ச் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17,400 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் எந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான் பிடிச்சிருக்கு, சிங்கிள் ஐடி பிளான், 3 ஐடி பிளான், 7 ஐடி பிளான்,
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி தி பெஸ்ட்டாக வந்து எடுத்து பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை கொடுத்த நபருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேளுங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. தி பெஸ்ட்டாக நீங்களும் சூப்பராக எடுத்து பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டீம் ஒர்க் தான். சார் நான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ண தெரியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ டீம் ரெஃபரல் அப்படின்றது இந்த இடத்துல டீமாக சேர்ந்து தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ தனி நபராக நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு இந்த லிங்க்கை கொடுத்த நபர் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்டாக எடுத்து சூப்பராக பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ லீடர்ஸ்.